ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன டெக் சேனல். நான் உங்கள் ஷெரோன். இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்களோட ஃபோட்டோட பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி தான். நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது தான் நாம் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். நான் இந்த Picsart ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை இதே போல் எடிட் பண்ணி கொள்ள முடியும். நாம் இந்த ஃபோட்டோவை இந்த ப்ளூ பேக்ரவுண்டில் இருந்து கட் பண்ணி எடுக்கணுமெண்டா இந்த ஃபோட்டோவை சுற்றி ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ செப்ரேட்டாக வரும். நாம் இந்த ஃபோட்டோவை அப்படியே செப்ரேட்டாக சேவ் பண்ணிவிட்டு வேறொரு பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ என்னோடய ஃபோட்டோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ செப்ரேட்டாக வரும். இந்த ஃபோட்டோவை நாங்கள் முதல்ல சேவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு இதை நாங்கள் சேவ் பண்ணலாம். நான் இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நாங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவை இதில் லோட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ என்னோட அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நாம் இப்போ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம். ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய் நாம் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை இதில் ஆட் பண்ணணும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்றது போல் நம்மளோட இமேஜை அழகாக செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக நான் இந்த ஃபோட்டோக்கு ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்கலாம்ன்றிருக்கேன். இந்த லைட் எஃபெக்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோக்கும் எடிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபோட்டோவை இப்போ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்த வீடியோவில் பண்ண எடிட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் இதே போல் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ பண்ணலாம்ன்றிருக்கேன். நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் இந்த கமெண்ட்டும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.